மஞ்சள் காமாலை வந்தா மரணம் ஏற்படுமா அப்படின்றதுக்கு டாக்டர்ஸ் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். உடல்ல பிலிருபின் அப்படிங்கிற கழிவு வெளியேற்றப்படும். இது ஒரு சாதாரண கழிவு தான். உடல்ல இருக்கும் பழைய ரத்த சிவப்பு அணுக்கள் ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்கள் சிதையும் பொழுது அதிலிருந்து வெளியேறும் ஹீமோகுளோபின் உடைந்து தான் பிலிருபினாக மாறுது. இது மஞ்சள் அல்லது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இதனுடைய ஆயுள் காலம், இந்த ரத்த சிவப்பு அணுக்கள்ல இந்த பிலிருபின் இருக்கக்கூடிய ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா சராசரியாக 120 நாட்கள் மட்டுமே. இந்த அணுக்கள் பழையதாகும் பொழுது மண்ணீரல், கல்லீரல் மற்றும் எலும்பு மஜையில் இருக்கக்கூடிய மைக்ரோபேஜால உடைக்கப்படும். இவ்வாறு உடைக்கப்படும் அணுக்கள் தான் பிலிருபினாக மாற்றப்படுது. இந்த பிலிருபின் கல்லீரலுக்கு அனுப்பப்பட்டு ஒரு ரசாயன மாற்றம் நடக்கும். அங்கிருந்து பித்த நீரோடு கலந்து நம் குடலோடு போகும். இறுதியா குடலிலிருந்து மலம் வழியாகவோ சிறுநீர் வழியாகவோ இது வெளியேற்றப்படுது. இதனால்தான் சில நேரத்துல நம்மளுடைய மலமும் அதே மாதிரி சிறுநீரும் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்துல வெளியேறத நம்மளால பார்க்க முடியும். பொதுவா இந்த கழிவு பொருட்கள் எல்லாமே நம்ம உடல்ல இருந்து வெளியேறுமா அப்படின்னா இல்ல, சிலது ரத்தத்தோடயே கலந்துதான் இருக்கும்.